பேக் டு பேக் ஐசிசி T20 வேர்ல்ட் கப் வின்னர்ஸ் இந்தியா 3 வருஷத்துல 3 ஐசிசி டிராஃபி ஹிஸ்டரியிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒன் சைடட் ஃபைனல் இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து ஒன் லாஸ்ட் டைம் ஃபைனல் ரிவ்யூ பார்க்கலாம். டாஸ்ல இன்னைக்கு மேட்ச் முடிஞ்சு, அதாவது நான் டாஸ்க்கு முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன் இந்தியன் டீம் டாஸ் ஜெயிச்சாலும் தோத்தாலும் பேட்டிங் பண்றதுதான் இந்தியாவுக்கு நல்லதுன்ட்டு. சாண்டா கடவுள் புண்ணியத்துல டாஸ் ஜெயிச்சு நாங்க பவுலிங் போறோம் அப்பயே அவங்க லூஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் டீம் எதுவுமே தப்பா பண்ணல, டாஸ் மட்டும் தான் தோத்தாங்க. டாஸ்ல இருந்து ஃபைனல் கப் வாங்குற வரைக்கும் இந்தியன் டீம் எல்லா பாக்ஸஸையும் டிக் பண்ணிருக்காங்க. பேட்டிங்ல இருந்து ஃபீல்டிங் பவுலிங்னு எல்லாமே கரெக்டா பண்ணிட்டாங்க. அண்ட் நியூசிலாந்து ஒரு டஃப் ஸ்பில் டு ஸ்வாலோ. அவங்க இந்த வேர்ல்ட் கப்பை பொறுத்த வரைக்கும் பயங்கர ஒரு அண்டர்டாகா தான் இருந்திருக்காங்க. அவங்க ஃபைனல் வருவாங்கன்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதையும் மீறி இந்த ஃபைனல்ஸ் வந்து இப்படி ஒரு பெர்ஃபார்ம் பண்ணது பயங்கரமா இருந்துச்சு. பட் இந்தியன் டீம் இஸ் டூ குட் டு ஹேண்டில். இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்மிடபிள் டீம் பில்ட் பண்ணிருக்காங்க. கடந்த 2 வருஷத்துல போன எல்லா இடத்துலயும் டாமினேட் பண்ணி இந்த வேர்ல்டு கப் வரைக்கும் இந்த டீமை யாருனாலே தொட முடியாதுன்னு சொல்லிட்டு பில்ட் பண்ணிருக்காங்க. டீமுடைய பேட்டிங்கை பத்தி சொல்லணும்னா அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், இஷான் கிஷான். அபிஷேக் சர்மா த்ரூ அவுட் தி டூர்னமெண்ட் எல்லாமே ஃபெயிலியர். நான் கூட சொன்னேன் பயங்கரமான ஒரு ஃபெயிலியர்ன்ட்டு. அது எல்லாத்துக்கும் பதில் சொல்ற மாதிரி இன்னைக்கு ஃபைனல்ல நின்னு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு. அந்த ஸ்டார்ட்டை தொடர்ந்து சஞ்சு சாம்சன் ஒரு 10 வருஷம் தவத்தை இன்னைக்கு ஃபைனல் வரைக்கும் போட்டு 3 மேட்ச் தொடர்ந்து பயங்கரமான ஒரு மேட்ச் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ். பிளேயர் ஆஃப் த டூர்னமெண்ட். வாட் a fairy tale story for சஞ்சு சாம்சன். இவ்வளவு வருஷம் காத்திருப்பு, இந்த டீம் இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல வின் பண்ணி தரணும்னு அவர் மேனிஃபெஸ்ட் பண்ணது நடத்தி கொடுத்திருக்காரு. நிஷான் கிஷான் ஒரு 3 வருஷமா டீம்லே இல்ல, அவ்வளவு ஸ்ட்ரகிளையும் தாண்டி வந்து ஒரு மேட்ச் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சிவம் தூபே போன ஃபைனலும் சரி இந்த ஃபைனலும் சரி ஒரு பயங்கரமான கேமியோ. 255 சொல்லிட்டு ஒரு ஹிமாலய டார்கெட் பிக்ஸ் பண்ணி. அண்ட் பவுலிங்ல இட்ஸ் ஜஸ்ட் a formalities. அக்சர் பட்டேல் once again he has proved பயங்கரமான ஒரு மேட்ச் வின்னர். செமிஃபைனல்ல அவரோட கேட்சிங்கும் சரி, ஃபைனல்ஸ்ல அவரோட பவுலிங், போன ஃபைனல்ஸ்ல அவரோட ஹீரோயிக்ஸ் பயங்கரமான ஒரு மேட்ச் வின்னர். ஜஸ்பிரீத் பும்ரா once again கோட்ல இருந்து கோட்டட்னு போயிட்டே இருக்காரு. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்டபிளான ஒரு பவுலிங். 100 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க. ஒரு கட்டத்துல பாவமா இருந்துச்சு நியூசிலாந்தை பத்தி நினைக்கும் போது. எண்ட் ஆஃப் த டே இந்தியா பல மிட்ஸ் பல ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்ணி இந்த ஃபைனல்ஸை கிரஷ் பண்ணி வின் பண்ணிருக்காங்க. அண்ட் எனக்கு பர்சனலா இந்த டீம்ல உள்ள எல்லா பிளேயர்ஸ், கோச்சிங் ஸ்டாஃப், சப்போர்ட் ஸ்டாஃப் எல்லாத்தையும் சொல்லி அப்ரிஷியேட் பண்ணணும். அதுக்கு இந்த வீடியோல டைம் பத்தாது. நான் அதுக்கு இன்னொரு வீடியோல எல்லாத்தையும் ஸ்பெஷலா டீடைலா அப்ரிஷியேட் பண்றேன். அண்ட் இப்போதைக்கு இந்த வின்னை நானு ஸ்வீட் எடுத்து கொண்டாட போறேன். நீங்களும் வீட்டுல இருந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஸ்வீட் எடுத்து கொண்டாடு.